குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் கேட்குதா? ஓகேப்பா. ஸோ எல்லாருமே வந்து ஸ்டூடெண்ட் உங்கள் ஐடி வந்து சேட் பாக்ஸில் போயிட்டுருங்க. ஏன்னா வெளில போனதுனால எல்லாமே டிலீட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ரிட்டன் எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து போட்டுருங்க. ஓகே, நான் நோட் பண்ணிக்கிறேன். ஓகே, குட். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம எக்ஸ்பிரஸில் எப்படி சர்வர் வந்து க்ரியேட் பண்ணுறது, எக்ஸ்பிரஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் எப்படி ஒரு பேசிக்காக ஒரு சர்வர் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற வரைக்கும் லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? ஸோ இதில் வந்து 2-3 பேர் வந்து கரெக்டாக ஒரு 3-4 பேர் தான் வந்து பண்ணி அனுப்பிவிட்ருந்தீங்க. ஸோ பேலன்ஸ் யாருமே வந்து பண்ணலை. ஸோ அதனால் பேலன்ஸ் உள்ளவங்களும் ரிமைனிங் உள்ளவங்களும் இன்றைக்கி வந்து சர்வர் வந்து க்ரியேட் பண்ணி எனக்கு வந்து குரூப்பில் வந்து சென்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஸோ ஏன்னா அப்போ தான் உங்களுக்குமே வந்து ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு அப்படிங்கிறதையும் என்னால் வந்து புரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ அதனால் வந்து எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணி அனுப்பி விட்டுருங்க. ஸோ இது எல்லாமே வந்து இது ஃபஸ்ட்டு இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். உங்களுக்கு எக்ஸ்பிரஸில் வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங் பாயிண்டே வந்து இதுதான். ஸோ ப்ராப்பராக வந்து ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து மேக் பண்ண தெரிஞ்சிருக்கணும். தென் அதை இன்ஸ்டால் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எக்ஸ்பிரஸ் ஜேஎஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு சர்வர் வந்து க்ரியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதுதான் உங்களோட என்ட்ரி பாயிண்ட்டு. ஸோ அதனால் வந்து இது கிளியர் ஆகாமல் நெக்ஸ்ட்டு நம்மளால் வந்து மூவ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் இது எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எல்லாமே வந்து புரிஞ்சுக்கோங்க. எப்படி வந்து இந்த எழுதணும், இந்த எக்ஸ்பிரஸ் பேக்கேஜஸ் வந்து என்ன பண்ணும், இந்த ஆப்பு தான் வந்து நமக்கு என்னது சர்வர். ஓகேவா, லைக் சர்வர்னு நம்ம வச்சுக்கலாம். இதுதான் வந்து எக்ஸ்பிரஸ் நமக்கு. ஓகேவா, ஸோ இது போர்ட் நம்பரு, இது ஏபிஐ, ஜஸ்ட்டு ஒரு சிம்பிள் ஏபிஐ. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போர்ட்டல் லிசன் பண்ணுறது. ஓகே, ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ரவுட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் நமக்கு இருக்கு இல்லையா? அந்த ரவுட்டர்ஸை பற்றி இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா, இந்த ரவுட்டர்ஸ்னால் என்ன, ரவுட்டர்ஸ் என்ன பண்ணும், ஸோ இதை பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரு ரவுட்டர் ஒரு ஏபிஐ நம்ம க்ரியேட் பண்ணி, ஓகே, ஒரு ஏபிஐ க்ரியேட் பண்ணி அதை எப்படி நம்ம ஃப்ரண்ட் எண்டில் கால் பண்ணுறது. அதாவது நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். நம்ம கிளாஸில் ரியாக்ட் நடக்கக்குள்ள ரியாக்ட் கிளாஸில் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். எப்படின்னா நம்ம வந்து ஒரு ஏபிஐ வச்சுருப்போம், ஜேசன் பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஐ நமக்கு இருக்கும் அங்கே ப்ரௌசரில். அந்த ஏபிஐ எடுத்துகிட்டு வந்து நம்ம கால் பண்ணி ஃபெச் பண்ணி டிஸ்பிளே பண்ணி எல்லாமே பண்ணணும். தென் அதேமாரி வந்து மீல் ஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, மீல் கிராஃப்ட், ரெசிபி கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணியிருப்போம். அந்த ப்ராஜெக்ட்லேயும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஏபிஐ கால் பண்ணி நம்ம வந்து ஃபெச் பண்ணியிருப்போம். ஓகேவா, இது எல்லாமே வந்து நம்ம தேர்ட் பார்ட்டியாக நம்ம வந்து கால் பண்ணி ஃபெச் பண்ணோம். இப்போ இன்டர்னலாக நம்மளோட ஏபிஐ ஒரு சிம்பிளாக ஒரு ஏபிஐ க்ரியேட் பண்ணி அதை வந்து எப்படி வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்டில் கால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் டெமோவோட நம்ம என்ன பண்ணலாம் இன்றைக்கி இந்த கிளாஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்கப்புறமே ஃபுல்லாக உங்களுக்கு இந்த ஏபிஐ கான்செப்ட்டு, மிடில்வேர் கான்செப்ட்டு, இதேமாரி தான் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து போகும். ஓகேவா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரியாக்டோட நம்ம வந்து கம்பைட் பண்ணி மிங்கிள் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து இந்த ரவுட்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்மளோட மெயின் பார்ட். ஓகேவா, இந்த ரவுட்டிங்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹோட்டலில் ஒரு மெனு கார்டு இருக்கும். எல்லா ஹோட்டல்லையுமே மெனு கார்டு இருக்கும். இப்போ அந்த மெனு கார்டில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ஃபுட் ஆர்டர் பண்ணீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிக்கன் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு சிக்கன் தான் வரும். இல்லை சாம்பார் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு சாம்பார் தான் வரும். அப்போ நம்ம எதை ஆர்டர் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு ஃபுட் எடுத்துகிட்டு வருவாங்க. ஓகே, நம்ம இப்போ சாம்பார் ஆர்டர் பண்ணால் நம்மளுக்கு சிக்கன் ஆர்டர் பண்ணால் சாம்பார் அப்படி எடுத்துகிட்டு வரது கூடாது. நம்ம என்ன கேட்குறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். அதேமாதிரி யூஆர்எலுக்கு தகுந்த மாதிரி ஓகேவா ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு இருக்கும். இதுதான் ரவுட்டிங் அப்படின்னு சொல்கிறது. அதாவது யூஆர்எலுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு வந்து இருக்கும் ரவுட்டிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ப்ரௌசர் போயிட்டு ப்ரௌசரில் வந்து நான் லோக்கல் ஹோஸ்ட் 5000 போட்டுட்டு நான் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு யூசரோட டேட்டா அப்படி தான் எனக்கு வரும். இல்லை நான் வந்து அபோட் கொடுக்குறேன் அப்படின்னா அபோட் ஏதோ சம்திங் ஏதோ நான் வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதான். அதாவது அந்த யூஆர்எலுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்மளோட ரெஸ்பான்ஸ் வந்து வச்சுருப்போம். இதுதான் ரவுட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறது. இந்த ரவுட் அப்படின்னாலே நமக்கு வந்து பாத் அப்படிங்கிறதா மீனிங், வழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறது. இதுதான் வந்து ஆக்சுவலி தமிழில் வந்து நம்ம இப்படி தான் நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரவுட்டர்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ரவுட்டர்ஸ் அப்படின்னா நம்ம இந்த ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ரவுட்டர் இருக்கும். ஓகே, இந்த ரவுட்டர் அதில் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ரவுட்டர் அப்படின்னு சொல்லிட்டு.
அது என்ன பண்ணுன்னா மல்டிபிள் சிஸ்டமுக்கு நெட்வொர்க்கை பாஸ் பண்ணும். ஓகேவா, அது ஒன் ஆஃப் த பாத் கம்யூனிகேஷன். அதாவது நெட்வொர்க்குக்கும் சிஸ்டமுக்கும் கம்யூனிகேட் பண்ணி அந்த நெட்வொர்க் இருக்கு இல்லையா, அந்த நெட்வொர்க்கை சிஸ்டமுக்கு பாஸ் பண்ணுற வேலையை தான் அந்த ரவுட்டர் பார்க்கும். சேம் லைக் இதே மாதிரி இந்த ரவுட்டிங் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு பேக் எண்ட்லேருந்து டேட்டாவை ஃப்ரண்ட் எண்டுக்கும் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து ரெக்யூஸ்ட்டை நம்ம பேக் எண்டுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை வந்து பாஸ் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா பேஸ் இருக்குது அப்படின்னா அந்த டேட்டா பேஸ்லேருந்து டேட்டா வருது அப்படின்னா அந்த டேட்டாவை இந்த ரவுட்டர் என்ன பண்ணும், ரவுட்டிங் என்ன பண்ணும், ரவுட்டிங்கிறது ஒரு கான்செப்ட். அதில் தான் நம்ம ஏபிஐ, அந்த இதில் தான் நம்ம ஏபிஐ எழுதுவோம். ஓகேவா, அந்த ஏபிஐ என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டுக்கு உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரெக்வெஸ்ட் பண்ணும், போயிட்டு ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்த ரவுட்டிங்கிற கான்செப்டில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய ஏபிஐஸ் வந்து எழுதுவோம். ஓகே, ஏபிஐஸ் வந்து எழுதுவோம். இந்த ஏபிஐ அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஏபிஐ என்ன பண்ணும், இந்த ஏபிஐ வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டுக்கும் தென் டேட்டா பேஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன். ஓகே, ஸோ இடையில இருக்கக்கூடிய இந்த கம்யூனிகேஷன் தான் நமக்கு என்ன அப்படின்னா இந்த ஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றது. ஓகேவா, இடையில இருக்கக்கூடிய இந்த கம்யூனிகேஷன் தான் நம்ம ஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. அப்போ இது வந்து என்ன பண்ணும், எக்ஸாக்டா என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரண்ட் எண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரெக்வெஸ்ட் வந்து அனுப்பும். இப்போ வந்து எனக்கு வந்து யூசர் வந்து எனக்கு வந்து ஒரு யூசரோட டேட்டாவை கேட்குறாங்க, யூசரோட எனக்கு வந்து ஏஜ் வந்து கேட்குறாங்க, இல்லை வந்து ஒரு எம்ப்ளாயோட கவுண்ட் வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரண்ட் எண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ரெக்வெஸ்ட்டை இந்த பேக் எண்டுக்கு அனுப்பும். ஓகே, ஸோ ஃப்ரண்ட் எண்ட் என்ன பண்ணும், ரெக்வெஸ்ட்டை பேக் எண்டுக்கு அனுப்போம். இந்த பேக் எண்டில் தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஏபிஐ வச்சுருப்போம், மிடில் வேர்ஸ் வந்து வச்சுருப்போம், சம்திங் எல்ஸ் எல்லாமே நம்ம வந்து வச்சுருப்போம். ஓகேவா, ஸோ ஏபிஐஸ் மிடில் வேர்ஸ் எல்லாமே வந்து வச்சுருப்போம். அப்போ இந்த பேக் எண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ரெக்வெஸ்ட்டை வாங்கிக்கிட்டு அதுக்கு தேவையான ரெஸ்பான்ஸை டேட்டா பேஸ்லேருந்து எடுக்கும். ஓகேவா, ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் டேட்டா பேஸில் என்ன பண்ணும் அப்படின்னா ரெஸ்பான்ஸை வந்து உங்களுக்கு வந்து அனுப்பும். ஓகே, ஸோ டேட்டா பேஸில் போயிட்டு அது என்ன ரெக்வெஸ்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி டேட்டா பேஸில் போயிட்டு டேட்டாவை எடுத்துட்டு அந்த ரெஸ்பான்ஸை போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்டுக்கு அனுப்பும். ஓகே, ஃப்ரண்ட் எண்டுக்கு அனுப்பும். இந்த ஃப்ரண்ட் எண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரௌசரில் அந்த டேட்டாவை நம்ம டிஸ்பிளே பண்ணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கோட் எழுதிருப்போம் ஃப்ரண்ட் எண்டில். இப்படி தான் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு நடக்கும். அப்போது இந்த டேட்டா பேஸுக்கும் இந்த ஃப்ரண்ட் எண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த கம்யூனிகேஷனை ஸ்ட்ராங் பண்ணுறது தான் இந்த பேக் எண்ட். அந்த பேக் எண்டில் எழுதக்கூடிய ஒன் ஆஃப் த ஏபிஐ தான் நமக்கு என்ன ஆகுது, இந்த கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. மிடில் வேர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நான் நாளைக்கு கிளாஸ் வந்து சொல்கிறேன். இன்னைக்கு வந்து ஏபிஐ கான்செப்ட் தான். ஓகேவா, இந்த ஏபிஐ தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரவுட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா, ரவுட்டர்ஸ் ஏபிஐஸ் ரெண்டு பேரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ரெண்டுமே அதாவது ஏபிஐ அப்படிங்கிறது கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஓகேவா, ஸோ ஒரு ஏபிஐ கெட் ஏபிஐ, போஸ்ட் ஏபிஐ, இந்த ஏபிஐல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இப்போ வந்து ஏபிஐ பார்த்தோம் அப்படின்னா கெட்டு, போஸ்ட்டு, புட்டு, பேட்சு, டெலிட்டு இப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெத்தட்ஸ் நமக்கு இருக்கு. இது எல்லாமே ஏபிஐ மெத்தட்ஸ். இது எல்லாமே சேர்ந்தது தான் எனக்கு ரவுட்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றது. ரவுட்டர்ஸ், ரவுட்டிங், ரவுட்டர்ஸ், ரவுட்டு. ஓகே, ரவுட்டு அதாவது இந்த ரவுட்டிங் அப்படிங்கிறதுனாலே சிம்பிளா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் ரவுட்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்டர்வியூவில் கேட்டாங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து அந்த யூஆர்எலுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பான்ஸை டிஃப்ரெண்ட் யூஆர்எலுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பான்ஸை நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணோம். இப்போ பேக் எண்டில் நம்ம ரவுட்டர்ஸ் வந்து இதை சொல்லுவோம். இந்த ஏபிஐயில் நம்ம யூஆர்எலுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம எழுதுறோம், அது எல்லாமே நம்ம ரவுட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த யூஆர்எல் இருக்கு இல்லையா, இந்த யூஆர்எல் தான் ரவுட்டர். உங்களுக்கு சிம்பிளாக இந்த யூஆர்எல் தான் ரவுட்டர், இதுதான் ரவுட்டர். ஓகே, இதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வரும். ஆக்சுவலி இது வந்து ஏபிஐ யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ரவுட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து பேக் எண்டில் வந்து அந்த ஏபிஐயில் இருக்கக்கூடிய யூஆர்எல்ஸை நம்ம ரவுட்டர்ஸ்னு சொல்லுவோம். அப்போ ஃப்ரண்ட் எண்டில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா
ஃப்ரண்ட் எண்டில் நம்ம ரியாக்டில் ரவுட்டர் கான்செப்ட் பார்த்துருப்போம். ப்ரௌசர் ரவுட்டர், அப்புறம் வந்து ஹேஷ் ரவுட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரவுட்டர் கான்செப்ட் பார்த்துருப்போம். அப்போ அங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லோக்கல் ஹோஸ்ட் வந்து 3000 நம்ம ரன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 5003 வந்து எனக்கு ரன் ஆகுது, ஃப்ரண்ட் எண்ட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ இதில் போயிட்டு நான் ஸ்லாஷு ஹோமு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஹோம் பேஜ் வரும். ஓகே, ஸ்லாஷு அபோட் கொடுத்தேன் அப்படின்னா அபோட் பேஜ் எனக்கு வரும். ஓகே, அபோட் கொடுத்தேன் அப்படின்னா அபோட் பேஜ் எனக்கு வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேறு எதாவது நான் கொடுக்குறேன் அப்படின்னா எம்ப்ளாயின்னு கொடுக்குறேன் அப்படின்னா எம்ப்ளாயோட பேஜ் வரும். அப்போ இது எனக்கு வந்து இந்த யூஆர்எலுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு டிஸ்பிளே ஆகுது இல்லையா, தட்ஸ் கால்டு ரவுட்டர். ஓகே, அதுதான் ரவுட்டர் அப்படிங்கிறது. ஓகே, ஜஸ்ட் நம்ம வந்து இங்கே எழுதியிருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நம்ம வந்து இந்த யூஆர்எல் இங்கே கொடுக்கக்கூடிய யூஆர்எல் இருக்குல்ல, இந்த யூஆர்எலுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான் எனக்கு வந்து என்ன அப்படின்னா ரவுட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஓகே, வாட் இஸ் ரவுட்டர் அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் அந்த யூஆர்எலுக்கு தகுந்த மாதிரி, அதாவது யூஆர்எலுக்கு ஏற்ற ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு வந்து கொடுக்கும். இதுதான் வந்து ரவுட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறது. ஓகே, ஸோ இட்ஸ் கிளியர் எல்லாருக்கும்? இல்லை ஏதாவது கன்ஃபியூஸ் இருக்கா இருக்காது? ஓகே, குட். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து சிம்பிளாக வந்து ரவுட்டர்ஸ் வந்து நம்ம வந்து எழுதலாம். ஓகேவா? ஸோ இந்த ரவுட்டர்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த ஏபிஐ இது வந்து ஒரு சிம்பிள் ஏபிஐ, நமக்கு ஒரு கெட் ஏபிஐ இது. ஓகே, ஸோ இப்போ இதில் போயிட்டு இதோட கான்செப்டை நீங்கள் ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இதில் இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இது என்னது இப்போ ஓப்பன் ஆகுது? ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெட்டர்ஸையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒவ்வொரு கான்செப்ட், அதாவது ஒவ்வொரு மெத்தட்ஸ் என்ன நம்ம அதில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த ஆப் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு எக்ஸ்பிரஸ். ஓகேவா? லைக் சர்வர்னு நீங்கள் வச்சுக்கலாம். சர்வர், மெயின் சர்வர், இல்லை சர்வரோட பிரெயின், இல்லை சர்வரோட இன்ஜின், இதுதான் வந்து மெயின் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இது வந்து ஆப். இதில் கெட் அப்படிங்கிறது நமக்கு மெத்தட், ஏபிஐ மெத்தட். ஓகேவா? ஏபிஐ மெத்தட். இதில் நிறைய மெத்தட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. கெட்டு, போஸ்ட்டு, புட்டு, பேட்ச் அப்படின்னு சொல்லி நிறைய மெத்தட் இருக்குது. இதை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஸ்லாஷ்ங்கிறது இதுதான் வந்து ரவுட்டர் யூஆர்எல். இல்லை அப்படின்னா ஏபிஐ யூஆர்எல்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகேவா? அப்படி சொல்லலாம். இப்போ இதில் வந்து ரெஸ்பான்ஸ் அண்ட் ரெக்யூஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லையா? ரெக்யூஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ். ஓகே, ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ரெக்யூஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வரும். அதாவது ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து என்ன ரெக்யூஸ்ட் கேட்குறாங்களோ அதை வந்து எடுத்துகிட்டு வரும். ரெக்யூஸ்ட் ஃப்ரம் ஃப்ரண்ட் எண்ட். ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து உங்களுக்கு என்ன ரெக்யூஸ்ட் கேட்குறாங்களோ அந்த ரெக்யூஸ்ட் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். அப்போ இந்த ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான ரெஸ்பான்ஸை உங்களுக்கு ரிட்டன் அனுப்பும். ரிட்டன் நீடட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். என்ன ரெஸ்பான்ஸ் நமக்கு தேவையோ அந்த ரெஸ்பான்ஸை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட் ரெஸ்பான்ஸ். இந்த ரெக்யூஸ்ட், இந்த 2 ஆர்குமெண்ட் மூலயமா தான் நம்மளோட ஏபிஐ ஒர்க் ஆகும். ரெக்யூஸ்ட் மூலயமா தான், இந்த ரெக்யூஸ்ட்ங்கிற ஆர்குமெண்ட் மூலயமா நம்ம வந்து ரெக்யூஸ்ட் எடுத்துகிட்டு வரும். ரெஸ்பான்ஸ் எப்படி எடுத்துகிட்டு வரும், இது எப்படி ஒர்க் ஆகுது? நம்ம ஆர்குமெண்ட் தானே பாஸ் பண்ணுறோம். இந்த ஆர்குமெண்ட்டுக்கு எங்கேயுமே நம்ம வேல்யூ பாஸ் பண்ணல. எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னா அது இன்டர்னலாக எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இன்டர்னலாக அவங்க வந்து எழுதி வச்சிருப்பாங்க, எக்ஸ்பிரஸில் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட் அப்படிங்கிறது, இது உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த தேவையான ரெஸ்பான்ஸ், என்ன ரெஸ்பான்ஸ் வேணுமோ அந்த ரெஸ்பான்ஸை ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் ஏ ரெஸ்பான்ஸ். ஓகே, ஸோ அதுக்கு தான் இந்த ரெஸ்பான்ஸ் மூலயமா அந்த சென்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நம்ம ரெஸ்பான்ஸை ரிட்டர்ன் பண்ணுறோம். இதே இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜேசன் ஃபார்மெட்டில் தான் நம்ம மேக்ஸிமம் நம்ம ஜேசன் ஃபார்மெட்டில் தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். ஜேசன் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். ஆப்ஜெக்ட்ல கீப்பர் வேல்யூஸ் உங்களுக்கு இருக்கும். இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? கீப்பர் வேல்யூஸ்ல உங்களுக்கு வந்து இருக்கும். இதுதான் வந்து ஜேசன் ஃபார்மெட்ல நம்ம இந்த சென்ட் யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து சும்மா நம்ம வந்து சர்வரை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக, நம்ம ப்ரௌசர்ல டிஸ்பிளே பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜேசன்ல தான் நம்ம டேட்டாவை டிஸ்பிளே பண்ணுவோம். ஓகே, ஜேசன்ல தான் டேட்டாவை டிஸ்பிளே பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் இன்னொரு ரவுட்டர் வந்து எழுதுறேன். ஓகேவா? இப்போ வந்து ஆப்பு
டாட் கெட்டில் போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இதில் வந்து கமா வச்சு ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன், இதில் வந்து ஃபஸ்ட்டு ரெக்யூஸ்ட் இருக்கும், தென் ரெஸ்பான்ஸ் இருக்கணும். இதில் மெயின் ரீசன் வந்து ஃபஸ்ட்டு ரெக்யூஸ்ட் தான் இருக்கணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு ரெக்யூஸ்ட், அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ், அதுதான் ஆர்டர். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட்னு ஒன்று கொடுத்தேன். இப்போ அதுக்கு பதிலாக நான் ஜேசன் கொடுத்து பார்க்குறேன். ஓகேவா, என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஜேசனில் ஜஸ்ட் நான் வந்து ஒரு டேட்டா கொடுக்குறேன். ஓகேவா, இந்த டேட்டாவில் வந்து நேமு ஏஜ் கொடுக்குறேன். ஏஜ் வந்து ஒரு 20 கொடுக்குறேன். ஓகே, ஸோ அப்போ நேமு ரெஸ்பான்ஸ் ஜேசன் ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசனு அதில் நேமு ஏஜ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தாச்சு. ஓகேவா, ஜஸ்ட் ஜேசனில் நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். அப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரௌசரில் வந்து ரன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து 5000 போட்டு நம்ம ரன் பண்ணணும் இல்லையா, ரன் பண்ணவே இல்லை. இங்கே nvm use 20 கொடுத்துட்டு ஓகே npx நோடுமா. ஓகே, ஸோ ரன் பண்ணியாச்சு. இப்போ ரன் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். போட்டில் எனக்கு எதுவும் வராது. 5000 போட்டோன்னா வெல்கம் டு எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ்னு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன ரவுட்டர் வச்சோம், யூசர் அப்படிங்கிற ரவுட்டர் வச்சோம். ஜஸ்ட் நான் யூசரு இதில் நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தனா எனக்கு ஜேசன் ஃபார்மெட்டில் எனக்கு டேட்டா ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணுவோம். ஓகே, இதுதான் வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து ஏபிஐ இப்படி தான் நம்ம வந்து எழுதுவோம். ஆக்சுவல் ஏபிஐ. ஏன் ஜேசன் யூஸ் பண்ணுறோம், ஏன் அந்த சென்ட் யூஸ் பண்ணக்கூடாது? சென்டும் உங்களுக்கு தான் கொடுக்குது, ஜேசனும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் தான் கொடுக்குது. அப்புறம் ஏன் சென்டை யூஸ் பண்ணக்கூடாது, ரெஸ்பான்ஸ் ஜேசனை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஜேசனில் மல்டிபிள் அட்வான்டேஜஸ் நமக்கு வந்து இருக்குது. இந்த ஜேசனில் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டேட்டாவை ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை நம்ம சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஈஸியாக நம்மளால் ஃப்ரண்ட் எண்டில் ப்ராசஸ் பண்ண முடியும், ஃப்ரண்ட் எண்டில் ஈஸியாக அதை ஃபெச் பண்ணி எடுக்க முடியும். ப்ரௌசருக்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஜேசன் ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ரௌசருக்கும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஜேசன் ஃபார்மெட்டில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து டேட்டாவை ஆக்சுவலாக நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணக்கூடிய ஒர்க்கு. இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ இதுலேயே வந்து நம்ம வந்து இப்போ ரவுட்டருக்கு தகுந்த மாதிரி இன்னும் மல்டிபிள் ரவுட்டர்ஸ் நம்ம எழுதணும் அப்படின்னா இப்போ ஆப் டாட் கெட்டு. ஸோ இப்போ இதில் வந்து அபவுட் நான் கொடுக்குறேன். ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெக்யூஸ்டு ரெஸ்பான்ஸு. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா இதில் நம்ம எதாவது கொடுக்கலாம். அபவுட்டில் கொடுத்துட்டு ஐ எம் ராகேஷ். நான் இதில் வந்து ஒரு வேர்டு வந்து போட போகிறேன். அந்த வேர்டு தான் ஃபியூச்சர். ஓகே, ஸோ ஐ எம் ஏஐ பவர்டு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஓகே, இன்னும் இதை நான் வந்து என்ன டெவலப் பண்ணல, சும்மா போடுறேன். ஆக்சுவலி இந்த ஏஐ பவர்டு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் ஃபியூச்சரில் உங்களுக்கு சஸ்டெயின் பண்ண போகுது. ஓகே, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்லாம் வந்து டோட்டலாக வந்து டவுன் ஆகிடும். ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்லாம் டோட்டலாகவே டவுன் ஆகிடும். ஓகே, இந்த ஏஐ பவர்டு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் யாராருக்கு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷனில் ஏஐயை இன்டெகிரேட் பண்ண தெரியுதோ அவன் மட்டும் தான் சஸ்டெயின் பண்ணுவான். ஓகே, இப்போதைக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் இன்னும் ஏன்னா வந்து டே பை டே என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஏஐயோட இன்வால்மெண்ட் அதிகமாகிட்டே இருக்கு. உங்களுக்கு புதுசாக ஏஐ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து சாட்ஜிபிடி இருந்த வரைக்குமே வந்து உங்களுக்கு ஒரு நார்மல் ஃப்ளோவில் தான் இருந்துச்சு. கேட்குற கேள்விக்கு பதில சொல்லும், ஜஸ்ட் வந்து நார்மல். அது ரொம்ப அட்வான்ஸ்டாக போகுது. ஆனால் இந்த கிளாட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டோட்டலாக எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணுது. ஓகே, அதில் வந்து நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியாது. ஃப்ரீ லிமிட் வச்சுருக்கான். 3 சேட் பண்ணோம் அப்படின்னா லிமிட் முடிஞ்சிருது. அதெல்லாமே நார்மல் தான். பட் நீங்கள் அந்த ஃப்ரீ சேட்டில் வந்து உங்களால் என்ன பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் பண்ணுற என்டையர் ஒர்க்கையும் உங்களால் ரீப்ளேஸ் பண்ணிட முடிஞ்சிருது கிளாடில். ஓகே, பட் எனிதிங் சிம்பிள் சின்ன ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ண முடியும். ஹியூஜ் பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் உங்களால் வந்து ஏஐ வச்சு இப்போதைக்கு பண்ண முடியாது. கிளாடை வச்சுலாம் உங்களால் பண்ண முடியாது. அதுக்கு டெவலப்பர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அது பண்ண முடியும்.
பட் இஃப் இன்கேஸ் ஃபியூச்சரில் மேபி கம்பெனிஸ் அடாப்ட் ஆக இப்படி இது வரைக்கும் கம்பெனி அடாப்ட் ஆகலை. இஃப் இன்கேஸ் ஃபியூச்சரில் கம்பெனிஸ் அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, இஃப் பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா 50% பாசிபிலிட்டிஸ் இருக்குது, 50% இல்லை. ஓகே, மேக்ஸிமம் எந்த கம்பெனியுமே அடாப்ட் ஆகாது, நம்பாது. ஏன்னா அது ப்ராஃபிட் அமௌண்ட்டு. ஸோ அதனால வந்து ஏஐ வந்து அவ்வளோ சீக்கிரம் ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஹியூமன்ஸ் தான் வேலைக்கு உட்கார வைப்பாங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் வந்து அவங்க தான் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் இப்போ எல்லாம் ஏஐ கான்செப்ட் வந்ததுனால எல்லா கிளைண்ட்ஸுமே என்ன கேட்பாங்க அப்படின்னா, என்னோட அப்ளிகேஷன் ஏதோ சாட் பாட் இருக்கணும், இல்லை ஏஐ ஃபியூச்சர் இருக்கணும், ஏஐ இன்டெகிரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் யாருக்கு ஏஐ இன்டெகிரேட் பண்ண தெரியுதோ அவங்க தான் வேலைக்கு எடுத்துப்பாங்க. ஸோ அதனால ஏஐ இன்டெகிரேட் பண்ண கற்றுக்கணும். நம்மளால் Node.jsலையும் ஏஐ வந்து இன்டெகிரேட் பண்ண முடியும். நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஹக்கிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்குது. அதில் ONNXX மெத்தட் இருக்குது, ஒலமான்னு ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் நம்ம லோக்கல் LLM மாடல்ஸ்லாம் இருக்குது. அதை யூஸ் பண்ணி Node.jsல நம்மளால் இன்டெகிரேட் பண்ண முடியும். ஓகே, அதை இன்னொரு நாள் நம்ம வந்து பார்க்கலாம், என்னைக்கா ஒரு நாள். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் அபோட்டு நான் கொடுத்துருக்கேன். அபோட்டுங்கிற URL கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த யூசரை எடுத்துட்டு நான் அபோட் கொடுத்தேன் அப்படின்னா அங்கே என்ன ரெஸ்பான்ஸ் நான் வரணும்னு கொடுத்துருக்கணும், அந்த ரெஸ்பான்ஸ் எனக்கு வரும். ஓகே, இப்போ இல்லையா, ஹாய் ஐம் ராகேஷ், ஐம் ஏஐ பவர் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கோமோ அந்த ரெஸ்பான்ஸ் நமக்கு என்ன வரும் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ரவுட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறது. அதாவது நம்ம இனிஷியலாக நம்ம லோட் பண்ணுறோம், இப்போ நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம லோட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அப்போ ஒரு ரெஸ்பான்ஸ் நமக்கு வரும், வெல்கம் டு Express.js. இதே நான் வந்து யூசர்னு கொடுத்தேன் அப்படின்னா அப்போ எனக்கு JSON ஃபார்மேட்டில் ஒரு ரெஸ்பான்ஸ் வருது. இதே நான் அபோட் கொடுத்துக்கிறேன் அப்படின்னா அப்போ எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வருது. ஓகே, அப்போது இந்த URLக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ண இங்கே நான் என்ன பண்ணியிருக்கணும் அந்த ரெஸ்ட் இல்லையா, தட்ஸ் கால்டு ரவுட்டர். ஓகே, ஸோ ரெஸ்பான்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் URL. பார்த்தோம் அப்படின்னா ரவுட்டிங் பார்த்தோம். ரவுட்டிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளாஸ் எடுக்க முடியலன்ட்டு பேலன்ஸ் வச்சோம் இல்லையா. ஸோ ரவுட்டிங் வந்து எப்படி நம்ம எழுதுறது, ஸோ கெட்டில் வந்து மல்டிபிள் ரவுட்ஸ் வந்து நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். பேசிக்ஸ் மட்டும் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சில ரவுட்டிங் கான்செப்ட்ஸ், ரவுட்டிங் வந்துட்டாலே அதில் நிறைய இருக்குது. ஓகேவா, டைனமிக் ரவுட்டிங் இருக்குது, ரவுட்டிங் ஆர்டர்ஸ் இருக்குது, கொரி பேராம்ஸ் இருக்குது, இதுமாரி சொல்லிட்டு நிறைய ரவுட்டிங்ஸ் வந்து நம்மளுக்கு கான்செப்ட் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். எப்படி சொல்கிறது, லென்த்தியாக எடுத்துகிட்டு போகாமல் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஏன்னா எக்ஸாம்ஸ் வேறு உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் கிளாஸ் வந்து ரொம்ப லென்த்தியாலாம் எடுக்க விரும்பலை. ஜஸ்ட் ஒரு பார்ட்டாக நம்ம வந்து அந்த எக்ஸாம்ஸ்லாம் முடிகிற வரைக்கும் ஜஸ்ட் ஒரு பார்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளாஸ் வந்து பொறுமையாக கொண்டுருப்போம். ஓகே, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ ஜஸ்ட் ஒரு ½ hour கிளாஸ் எடுத்தோம் அப்படின்னா தென் ஒரு 6:40 நான் வந்து லீவ் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கும் அது கம்ஃபர்டபுளாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகே, ஸோ அதனால் இன்றைக்கி வந்து அந்த ரவுட்டிங்கை நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ரவுட்டிங் பேசிக்ஸ் வந்து நம்ம கான்செப்ட் எடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஜஸ்ட் நான் லாஸ்ட் கிளாஸில் என்ன சொன்னேன் அப்படின்னா நம்ம ரவுட் வந்து பேக் ஹேண்டில் இதுமாரி வச்சுருப்போம், அதை எப்படி ஃப்ரண்ட் ஹேண்டில் நம்ம அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நான் வந்து லாஸ்ட்டாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஜஸ்ட் நான் அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா திரும்ப ரிமைண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா நம்ம வந்து பேக் ஹேண்டில் நம்ம ரவுட் எழுதுவோம், ஒரு API எழுதுவோம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் வரலாம், ரவுட்டுன்னு சொல்கிறீங்க, APIன்னு சொல்கிறீங்க. ஸோ இதில் வந்து எதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கோடு எழுதக்குள்ளே இப்படி தான் நம்ம மாற்றி நம்ம வந்து சொல்லிட்டு இருப்போம். ஓகே, ஸோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாயில் வந்து வந்துடும். ஓகே, ஸோ API நம்ம வந்து ஆக்சுவலி எக்ஸாக்டாக எழுதுறது இது API. ஓகேவா, ஸோ இது வந்து API. இந்த கோட் அப்படியே நம்ம எழுதுறோம்ல, இது வந்து இதுதான் API, திஸ் கால்டு API. ஓகே, இந்த ரவுட்டர் அப்படிங்கிறது ரவுட் நம்ம சொல்கிறோம்ல, அந்த ரவுட்டிங் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா எக்ஸாக்டாக ஸோ நம்ம இந்த ரவுட்டர் அப்படின்னாலே அது வந்து அந்த பாத் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகே, URL பாத் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, ஜஸ்ட் வந்து இங்கே இருக்கக்கூடிய இது வந்து URL, ரவுட்டரோட URL அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறது. ஓகே, ஸோ இந்த இதில் இருக்கிறது ரவுட்டர் URL அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா API URL அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்.
இந்த கோடு இருக்கு இல்லையா, இந்த கோடுக்கு அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரவுட்டர்னு சொல்லுவோம், ரவுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுக்கு மல்டிபிள் நேம்ஸ் வந்து நமக்கு இருக்கு. ஸோ எது சொன்னாலுமே தப்பு இல்லை. ஓகே, ஸோ எது சொன்னாலுமே தப்பு இல்லை. பட் ஒரு ப்ரொஃபஷனலாக சொல்லணும் அப்படின்னா ஜஸ்ட் ஏபிஐ தான் நம்ம வந்து சொல்லுவோம். இது ஒரு ஏபிஐ, இது வந்து ஏபிஐ, இது வந்து ஏபிஐயோட யூஆர்எல். ஓகே, ஸோ ஏபிஐயோட யூஆர்எல், இது வந்து ஏபிஐ மெத்தடு, இது வந்து ரெக்யூஸ்டு ரெஸ்பான்ஸு, இது ஏபிஐயோட ரிட்டர்ன், இது ரெஸ்பான்ஸு. ஸோ அப்படிதான் நம்ம வந்து ப்ரொஃபஷனலாக டெக்னிக்கலாக நம்ம வந்து சொல்றது. பட் தப்பு கிடையாது. ரவுட்டர் ஏபிஐ, ஏபிஐ யூஆர்எல், ரவுட்டர் யூஆர்எல் இப்படி தான் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருப்போம். ஸோ அது வந்து தப்பு கிடையாது. கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, எல்லாம் ஒன்று தான். ஓகே, ஸோ அதில் யாருமே கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம், எல்லாமே ஒன்று தான். ஓகே, அது இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் இதில் வந்து ஒரு யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஐ நான் எழுதியிருக்கேன். அதில் ரெஸ்பான்ஸை நான் என்ன கொடுத்துருக்கேன், ஜேசனில் நான் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஜேசனில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கேன். அரேக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன், சம் வேல்யூஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஜஸ்ட் இதை வந்து நான் வந்து ரிட்டர்ன் ஒன் டைம் நான் எழுதுறேன். ஓகே, ஸோ ஆப் டாட் கெட் அப்படின்னு சொல்லிட்டு கெட் ஏபிஐ நான் கொடுத்துட்டு இதுக்குள்ள ஸ்லாஷ் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடு வந்து வைக்கிறேன். ஓகேவா, ஜஸ்ட் ஒரு ஏபிஐ யூஆர்எல். இதுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ரெக்யூஸ்ட் இருக்கும், தென் ரெண்டாவது ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்யூஸ்ட் இருக்கும், ரெண்டாவது வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஓகே, ஓகே, ரெஸ்பான்ஸ். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரெஸ்பான்ஸை சென்ட் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ நான் இதில் சென்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணாமல் நான் ஜேசன் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இதுமாதிரி நான் மல்டிபிள் வேல்யூஸ் இதில் நான் பாஸ் பண்ண போகிறேன், அதனால ஜேசன் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ ஐடி அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம், ஐடி, தென் நேமு, அதே ஆட்டோ சஜஷன் வரும், நான் அதில் அப்படியே ஆட்டோ சஜஷனில் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ பிகாஸ் இது ஆன்டி கிராவிட்டி இல்லையா, அதனால ஆட்டோ சஜஷன் உங்களுக்கு வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இதில் வந்து சஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்களும் ஆன்டி கிராவிட்டி வேணால் யூஸ் பண்ணுங்கள், நல்லா தான் இருக்கும். கோடெக்ஸ் இருக்குது, கோடெக்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் எல்லாமே ஏஐ தான், எல்லாமே லைக் விஎஸ் கோட் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸே இருக்காது, எல்லாமே விஎஸ் கோட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால ஜஸ்ட் நீங்கள் ஈஸியாக வந்து இன்டெகிரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா ஆன்டி கிராவிட்டியில் இன்பில்டாகவே ஏஜென்ட் இருக்குது. ஸோ அதனால நம்மளுக்கு இந்த ஆட்டோ சஜஷன், அப்புறம் வந்து இந்த இன்லைன் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும், சேட். இப்போ இதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த இன்லைன் சேட்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும், இன்பில்டாக ஏஜென்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். விஎஸ் கோடில் நம்ம இன்டெகிரேட் பண்ணால் தான் அது வரும். அதுதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்குமே. ஓகே, தென் அது இருக்கட்டும். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஏபிஐ நான் வந்து எழுதிட்டேன். ஓகேவா, ஸோ இந்த ஏபிஐ வந்து நான் ஜஸ்ட் கொடுத்துட்டேன். ஜஸ்ட் இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ என்னோட கோட் போயிட்டு இது ஃப்ரண்ட் எண்டு, இது வந்து பேக் எண்டு. ஸோ கிளியர் கொடுத்துட்டு nvm use 20 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஸோ npx nodemon அப்படிங்கிறத கொடுத்தேன் அப்படின்னா ஜஸ்ட் எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா என்னோட சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, ஸோ நோட்மானில் என்னோட சர்வர் என்ன ஆகிடும் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ இது ரன் ஆகுதா, இந்த ஏபிஐ எனக்கு ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நான் செக் பண்ணணும். அதுக்கு நம்மளுக்கு மல்டிபிள் மெத்தட்ஸ் நமக்கு இருக்குது. ஓகேவா, தண்டர் கிளைண்ட் யூஸ் பண்ணலாம், போஸ்ட்மேன் யூஸ் பண்ணலாம், இன்னும் நிறைய நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஓகேவா, நான் இதில் வந்து சிம்பிளாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கான்செப்ட் வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னா ப்ரௌசரில் நம்ம இப்போதைக்கு நம்ம செக் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய இருக்குது. போஸ்ட்மேன் எப்படி யூஸ் பண்ணுறது, தண்டர் கிளைண்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது நெக்ஸ்ட் கிளாஸில் நான் சொல்கிறேன். ரவுட்டர் செக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கான்செப்ட் நம்ம எடுத்து நம்ம அதில் வந்து நான் வந்து சொல்லித்தரேன். ஏன்னா அதில் வந்து இதில் வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா டைம் ஆகிடும், டிலே ஆகிடும், அதில் எடுத்து தரேன், சொல்லித்தரேன். ஓகேவா, ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட் 5000 போட்டு ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ரன் பண்ணால் எனக்கு வெல்கம் டு எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ்னு வருது. ஸோ என்னோட ரவுட்டர் யூஆர்எல் என்ன, ஏபிஐ யூஆர்எல் யூசர்ஸ். நான் இதில் ஸ்லாஷ் கொடுத்து யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு வந்துடும். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணக்குள்ள நீங்கள் வந்து ப்ரௌசரில் வந்து யூஆர்எலை செக் பண்ண முடியாது. செக் பண்ணாலும் அதில் இதுமாரி ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அதை வந்து இந்தமாரி போஸ்ட்மேனு இல்லை தண்டர் கிளைண்ட்டு இதேமாரி வந்து ஒரு டெஸ்டிங் டூல் மூலியமாக தான் நீங்கள் வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி நான் சொல்லித்தரேன். ஓகேவா, ஜஸ்ட் இப்போதைக்கு அந்த ரவுட்டர்ஸை பற்றின நாலேஜ் பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பிரெயினில் வந்து பதியணும். ஓகே, ஸோ அந்த ரீசன்னால தான் நான் வந்து இப்படி சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஓகே, நான் ஜஸ்ட் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இதில் வந்து ரெஸ்பான்ஸில் நான் வந்து ஒரு டேட்டாவை நான் அந்த இடத்துல கொடுத்துட்டேன். ஓகேவா, ஸோ இதுமாரி அரே டேட்டாவை நான் அந்த இடத்துல கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்டுக்கு போய்க்கிறேன்.
என்னோட ஃப்ரண்ட் எண்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். nvm use 20 npm run dev. ஓகே, npm run dev. ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரௌசரில் ரன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ப்ரௌசரில் ரன் பண்ணால் எனக்கு இதுமாரி எனக்கு வந்துடும். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து சோர்ஸில் போயிட்டு இங்கே app.jsx போயிட்டு app.jsxல இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இதில் வந்து யூஐ வந்து மாற்றிருக்கானுங்க, எல்லா யூஐயுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ரைட்டில். ஓகே, ஸோ இதில் வந்து ஒன்றுமே இல்லை. ஸோ நான் அந்த h1 டேக்கில் வந்து API டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. ஓகேவா, ஸோ API டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த இடத்துல வந்துடுச்சு. ஓகே, ஸோ இது எனக்கு இப்படியே இருக்கட்டும். ஜஸ்ட் நான் இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் என்ன இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படின்னா ஆக்சிஸ் இன்ஸ்டால் பண்ணுறேன். npm install ஆக்சிஸ். பிகாஸ் நம்ம ஆக்சிஸ் தானே யூஸ் பண்ணுறோம், ஆக்சிஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தோம். ஓகே, ஸோ ஃபெச் பார்க்கல, ஆக்சிஸ் தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆக்சிஸ் வந்து நீங்கள் கொடுத்துட்றேன். ஸோ npm run dev npm run dev. ஸோ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ப்ரௌசரில் வந்து இது ஸ்டார்ட் ஆகிடும், எனக்கு இங்கே ரன் ஆகிடும். ஓகே, ஸோ இது வந்து முடிஞ்சிருச்சு. இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போது இது எல்லாத்தையுமே நான் எடுத்துறேன். இது எல்லாமே எனக்கு வேண்டாம், எடுத்துறேன். ஸோ இப்போ இதில் வந்து நான் இங்கே வரக்கூடிய இந்த ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெஸ்பான்ஸ் இந்த இடத்துல நான் வந்து செட் பண்ணணும். ஆக்சுவலி உங்களுக்கு வந்து ஏபிஐயில் இந்த ஃப்ரண்ட் எண்டில் வந்து நம்மளால உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா எப்படி ஏபிஐ கால் பண்ணுறது, எப்படி ஃபெச் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகேவா, ஸோ எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு யூசர்ஸ் ஒரு ஸ்டேட்டு நான் எழுதிக்கிறேன், செட் யூசர்ஸ். அந்த யூசர்ஸ்லேருந்து தான் நமக்கு வருது. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் ஸ்டோர் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு ஸ்டேட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் எப்போதுமே. ஓகேவா, ஸோ இதில் வந்து யூஸ் ஸ்டேட் நம்ம எடுத்துட்டு ஸோ இப்போ இதை வந்து நம்ம அரேயில் நம்ம வச்சுருப்போம். ஓகே, இதுதானே கான்செப்ட்டு, அரேயில் நம்ம வச்சுருப்போம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட்டு யூசரை ஃபெச் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுதான் யூசரை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபெச் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து யூஸ் எஃபெக்ட் எழுதுவோம். ஓகேவா, இனிஷியல் யூசரை ஃபெச் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் எஃபெக்ட் தான் நம்ம வந்து எழுதுவோம். இது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். ஓகே, யூஸ் எஃபெக்ட்குள்ளே நான் இதேமாரி ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் வந்து கொடுப்பேன். ஓகேவா, இதில் வந்து எம்டி டிபெண்டன்சி கொடுப்பேன். இது தெரிஞ்சது தான் எல்லாருக்குமே, இது ஆல்ரெடி நம்ம வந்து எடுத்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஆக்சஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபெச் பண்ண போகிறோம், டேட்டாவை நம்ம ஃபெச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் இதில் வந்து கான்ஸ்டன்ட்டு ஃபெச் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஸோ இப்போ இதில் வந்து அசைன்க்ரனஸ் ஃபங்க்ஷனாக நம்ம வந்து எழுதிக்கணும். அசைன்க்ரனஸ் ஃபங்க்ஷன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ தேவையில்லாமல் டேட்டாவுக்காக வெயிட் பண்ணோம். பட் அது வெயிட் பண்ணுறதுனால அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து நடக்காமல் இருக்காது, எல்லா ப்ராசஸும் நடக்கும். எந்தெந்த டேட்டாலாம் வரலையோ அந்த டேட்டாலாம் வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணிவிட்டு எப்போ டேட்டா வருதோ அப்போ வந்து ரெஸ்பான்ஸ் வரும், இல்லைன்னா ரிஜெக்ட் ஆகிடும். அதாவது ப்ராமிஸ், ரீசால்வ், ரிஜெக்ட் அப்படிங்கிற கான்செப்ட் ப்ராமிஸில் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ டேட்டா வந்துச்சு அப்படின்னா சால்வ் ஆகிடும், டேட்டா வரல அப்படின்னா ரிஜெக்ட் ஆகிடும். இதான் வந்து அதில் வந்து கான்செப்ட். ஸோ இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் எடுக்க போகிறேன். ஓகே, அவைட் யூஸ் பண்ணுவேன். அவைட் யூஸ் பண்ணி ஆக்சியஸ் உள்ளே கொடுப்பேன். நம்ம மெத்தட் இங்கே வந்து என்ன பண்ணுறோம், கெட் மெத்தட் தான் நம்ம. ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கெட் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஏபிஐயோட மெத்தட் என்ன, கெட் மெத்தட். ஏபிஐயோட மெத்தடுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், இங்கே கெட் நம்ம வைக்கணும். இப்போது எனக்கு வந்து யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூஆர்எல் இருக்குது. ஓகேவா, ஸோ இது வந்து இதோட பேஸ் யூஆர்எல் நமக்கு என்ன, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட் 5000. ஓகேவா, இதுதான் நம்மளுக்கு பேஸ் யூஆர்எல், லோக்கல் ஹோஸ்ட் 5000. ஸோ இது ஆக்சுவலி எப்படி இருக்கும், இதை காப்பி பண்ணி இங்கே போட்டிங்க அப்படின்னா HTTP அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். HTTP/ மாரி 5000 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதுக்கப்புறம் உங்களோட ரவுட்டரோட யூஆர்எல் இங்கே கொடுத்துக்கணும். இங்கே வந்து யூசர்ஸ்னு இருக்கா, யூசர்ஸு, இல்லை வந்து வேற ஏதாச்சும் யூஆர்எல் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த யூஆர்எல் இங்கே கொடுக்கணும். இப்போ வந்து ப்ரொஃபைல் இருந்துச்சுன்னா ப்ரொஃபைலு, ஜஸ்ட் நான் இப்போ யூசர்ஸ் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ஏன்னா யூசர்ஸ் அப்படிங்கிறது தான் என்னோட ஏபிஐயோட யூஆர்எல். கரெக்டா, ஸோ இதில் இப்படி தானே ரன் ஆகுது. இந்த இடத்துல போய் பார்த்தோம் அப்படின்னா இப்படி தானே எனக்கு ரன் ஆகுது. ஸோ இதுதான் ஆக்சுவலி இதுதான் எனக்கு எக்ஸாக்ட் யூஆர்எல். ஓகேவா, அந்த யூஆர்எல் நம்ம இந்த இடத்துல நான் போட்டுக்கணும்.
ஓகே, ஜஸ்ட் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் கன்சோல் லாக் பண்ணுறேன், லாக் பண்ணிவிட்டு இதில் வந்து என்னோட ரெஸ்பான்ஸை நான் இதில் போடுறேன், ஓகேவா. ஸோ போட்டுட்டு இந்த ஃபெச் யூசர் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃபங்க்ஷன் நம்ம இங்கே கால் பண்ணுவோம்ல, ஜஸ்ட் நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணிவிட்டு என்னோட ஃப்ரண்ட் எண்டுக்கு போயிட்டு ஜஸ்ட் இன்ஸ்பெக்ட் கொடுத்து என்னோட கன்சோலுக்கு போயிட்டு நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ சம்திங் எரர், நெட்வொர்க் எரர். ஓகே, ஸோ இதில் வந்து எக்ஸாக்டாக என்ன வருது அப்படின்னா அக்சஸ் டு ஹெச்டிடிபி ரெக்யூஸ்ட் அட் 5000 யூசர்ஸ். இதில் வந்து அதாவது ஹேஸ் பீன் பிளாக்டு பை கார்ஸ் பாலிசி, நோ அக்சஸ் அலோ ஆர்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் வரும். ஓகே, ஸோ இந்த எரர் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாத்துலேயுமே வரும். அதாவது கிராஸ் ஆர்ஜின் ரெக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேவா, கிராஸ் ஆர்ஜின் ரெக்யூஸ்ட் அப்படின்னா இது வந்து வேற யூஆர்எல். ஓகேவா, இது வந்து வேற யூஆர்எல். உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த போர்ட்டுக்கு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரெக்யூஸ்ட் போகும். அப்போ இந்த ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து உங்களுக்கு இந்த பேக் எண்டுக்கு ரெக்யூஸ்ட் போகும். அப்போ இந்த ஃப்ரண்ட் எண்ட்ங்கிறது உங்களுக்கு வேற யூஆர்எல், இந்த பேக் எண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வேற யூஆர்எல். ஓகே, ஸோ ஃப்ரண்ட் எண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வேற யூஆர்எல், பேக் எண்ட் அப்படிங்கிறது வேற யூஆர்எல். அப்படிங்கிறப்ப இந்த யூஆர்எல் வந்து மாறுது, சேஞ்ச் ஆகுதுங்கிறதுனால உங்களுக்கு கிராஸ் ஆர்ஜின் எரர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வரும். கிராஸ் ஆர்ஜின் எரர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சால்வ் பண்ணணும். அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு மிடில்வேர் இருக்கு. ஓகே, ஸோ மீன்ஸ் அதுக்கு ஒரு பேக்கேஜ் இருக்கு, கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் நமக்கு வந்து இருக்கு. ஓகே, 1 செகண்ட். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணணும் இப்போ அப்படின்னா, ஸோ நம்ம பேக் எண்டுக்கு போயிட்டு, ஓகே, ஸோ பேக் எண்ட் போயிட்டு ஜஸ்ட் வந்து சர்வரை ஸ்டாப் பண்ணிவிடுவோம். ஸ்டாப் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ இதில் npm install cars அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. npm install cars. ஓகே, கார்ஸ் அப்படின்னா கிராஸ் ஆர்ஜின் எரர் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் ஏதோ ஒன்று சொல்லுவோம். ஓகே, ஸோ கார்ஸோட ஃபுல் ஃபார்ம் மறந்துச்சு, கார்ஸ் ஆர்ஜின் ரீசோர்ஸ் ஷேரிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, இந்த போர்ட்லேருந்து இந்த போர்ட்டுக்கு நம்மளுக்கு ரெக்யூஸ்ட் போகுது, இந்த போர்ட்லேருந்து இந்த போர்ட்டுக்கு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் வந்து வரும். அதாவது ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து ரெக்யூஸ்ட் பேக் எண்டுக்கு போகும், பேக் எண்ட்லேருந்து ரெஸ்பான்ஸ் ஃப்ரண்ட் எண்டுக்கு உங்களுக்கு வரும். அப்போ ரெண்டுமே வேற வேற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போர்ட்டில் இருக்கிறதுனால நமக்கு வந்து ரெண்டும் அலோவ் பண்ணிக்காது. நீ வேற நான் வேற, ஸோ நான் ஏன் ஒன்று அலோவ் பண்ணணும், நீ ஏன் அலோவ் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டில் உங்களுக்கு இந்த எரர் வரும். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கார்ஸ் அப்படிங்கிற இந்த பேக்கேஜை நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகேவா, இது வந்து ஒன் ஆஃப் த மிடில்வேர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுலாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் நான் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் npx nodman அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணணும். நம்ம கார்ஸ் நம்ம இது பண்ணோம் இல்லையா, அதை இம்போர்ட் பண்ணணும். கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஃப்ரம் கார்ஸ் நீங்கள் இதை மேனுவலாக தான் இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து இம்போர்ட் ஆகிடும், சம்டைம்ஸ் இம்போர்ட் ஆகும், சம்டைம்ஸ் இம்போர்ட் ஆகாது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ ஜஸ்ட் யூஸ்டேட் வேணும் அப்படின்னா யூஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்ட்ரு கொடுத்துருவோம். ஓகேவா, இங்கே டேரெக்டாக மேனுவலாக இம்போர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் இதை வந்து மேனுவலாக இம்போர்ட் பண்ணணும். மேனுவல்னா இம்போர்ட் நம்ம எழுதணும், கோடு வந்து இப்படி எழுதணும். கார்ஸ் இப்போ கார்ஸ்னு கொடுத்தா இங்கே ஆட்டோமேட்டிக்காக கார்ஸ்னு நமக்கு வரணும். வந்துச்சுன்னா கிளிக் பண்ணால் நமக்கு இம்போர்ட் ஆகாது. ஸோ இப்போ ஃப்ரம் கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா என்னடா இம்போர்ட் ஆகலை, ஆட்டோமேட்டிக்காக சஜஷனில் வரல, இன்ஸ்டால் ஆகலையா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் நமக்கு வரும். பட் அது வந்து ஆட்டோ சஜஷனில் காமிக்காது, அதனால நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கார்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ எப்படி கார்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த ஆப் இருக்கு இல்லையா, இந்த ஆப் டாட் யூஸ் அப்படின்னு நம்ம எல்லாத்துலேயும் நம்ம கொடுப்போம். யூஸ் அப்படிங்கிறது அது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட், அது வந்து மிடில்வேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ மிடில்வேர் கான்செப்ட் நம்ம வந்து வரலாம். இப்போதைக்கு அந்த யூஸ் ஆப் டாட் யூஸ் அப்படிங்கிறது அதுவும், அதாவது நம்ம ஏதாச்சும் ஒரு மிடில்வேரை யூஸ் பண்ண போகிறோம், ஒரு மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா
இந்த ஆப் டாட் யூஸ் அப்படிங்கிற இந்த வேர்டை வந்து நம்ம வந்து கொடுத்துக்கணும். ஓகேவா? ஆப்ல இருக்கக்கூடிய நம்ம ஏதோ ஒரு மிடில் வேரையோ இல்லை ஏதோ ஒரு மெத்தடையோ இல்லை ஏதோ சம்திங் நம்ம வந்து இந்த எக்ஸ்பிரஸ்ல யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது நமக்கு வந்து கான்செப்ட். ஓகேவா? ஓகே, ஸோ அதனால வந்து யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இதில் ஜஸ்ட் வந்து காஸ் இதுக்குள்ளே போயிட்டு காஸ் அப்படிங்கிறதுல வந்து கொடுத்துடணும். ஓகேவா? காஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுத்துடணும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து நமக்கு வந்து இதுக்குள்ள நமக்கு வந்து நிறைய ஆர்குமெண்ட்ஸ் நம்ம வந்து கொடுப்போம். அதாவது இந்த கார்ஸ்க்குள்ள நிறைய ஆர்குமெண்ட் கொடுப்போம். ஸோ நம்ம என்ன கொடுப்போம் எக்ஸாக்டா அப்படின்னா இதில் வந்து ஆர்ஜின், அதாவது இந்த கார்ஸ் இருக்குல்ல, இந்த கார்ஸ் ரவுண்ட் ப்ராக்கெட்டுக்குள்ள ஒரு கர்லி பிரேசல்ஸ் போட்டுட்டு இதுல ஆர்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் நமக்கு கிடைக்கும். இதுக்குள்ள போயிட்டு உங்களோட ஃப்ரண்ட் அண்ட் யூஆர்எல் இருக்குல்ல, இந்த ஃப்ரண்ட் அண்ட் யூஆர்எல் நம்ம வந்து இதுக்குள்ள கொடுக்கணும். ஏன் ஃப்ரண்ட் அண்ட் யூஆர்எல் கொடுக்குறோம், பேக் அண்ட் யூஆர்எல் நம்ம கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா, அதாவது இந்த ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து நமக்கு ரெக்வெஸ்ட் போகும், இந்த யூஆர்எல் இந்த பேக் அண்ட் சப்போர்ட் பண்ணாது. ஓகே, ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து உங்களுக்கு ரெக்வெஸ்ட் போகும், இந்த யூஆர்எல் பேக் அண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. அதனால தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பேக் அண்டுக்கு சொல்றோம், இந்த யூஆர்எல்லாம் வந்துச்சுன்னா நீ சப்போர்ட் பண்ணு. இப்போ எனக்கு மல்டிபிள் யூஆர்எல்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அறையில் கொடுத்துக்கலாம். இதேமாரி அறையில் கொடுத்து கமா கொடுத்து மல்டிபிள் யூஆர்எல்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுமாரி கொடுத்துக்கலாம். மல்டிபிள் யூஆர்எல்ஸ் வந்து அறையில் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ ஒரே ஒரு யூஆர்எல் அப்படிங்கிறதுனால நான் ஒரே ஒரு யூஆர்எல் ஜஸ்ட் ஸ்ட்ரிங்கில் நான் கொடுத்துக்கிறேன். யூஆர்எல் இதுமாரி கொடுக்கக்குள்ள நீங்கள் வந்து இந்த ஸ்லாஷ் இருக்கு இல்லையா, லாஸ்ட்டாக ஸ்லாஷ் வந்து இருக்கும். இந்த யூஆர்எல் காப்பி பண்ணக்குள்ள உங்களுக்கு லாஸ்ட்டாக ஸ்லாஷ் வந்து இருக்கும். அந்த ஸ்லாஷை எடுத்து விட்டுருங்க. ஜஸ்ட் இதேமாரி தான் எம்டியாக இருக்கணும். ஓகேவா? இதுமாரி தான் எம்டியாக இருக்கணும். ஸோ ஏன் அப்படிங்கிறதுனா ஜஸ்ட் இப்படி தான் இருக்கணும். ஓகேவா? இதுமாரி தான் நமக்கு வந்து எம்டியாக இருக்கணும். ஓகே, ஸோ அதனால வந்து இதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு, அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் குழம்பிடுவீங்க. ஜஸ்ட் இப்படி தான் இருக்கும். ஸ்லாஷ் வந்து வரக்கூடாது, லாஸ்ட்டாக அந்த ஸ்லாஷ் இருக்கக்கூடாது, எம்டியாக தான் இருக்கணும் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ இது வந்து ஒரு கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. அதாவது இதுதான் வந்து கார்ஸ் ஆர்ஜின் எரர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம். கார்ஸ் ஆர்ஜின் எரர், அந்த எரரை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த கோடை, இந்த லைன்ஸ் ஆஃப் கோடை நீங்கள் போடணும். ஓகே, ஸோ இந்த லைன்ஸ் ஆஃப் கோடை நீங்கள் போடணும். இந்த கார்ஸ் அப்படிங்கிற இந்த மிடில் வேரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும், பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு கான்செப்ட். ஓகே, எல்லாரும் இருக்கீங்களா? எல்லாரும் கவனிச்சுட்டு தானே இருக்கீங்க? லவ் யூ. ஓகே, இந்த கோடை நீங்கள் வந்து போடணும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இதில் இன்னொரு கான்செப்டை நீங்கள் வந்து லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து போடணும். என்ன அப்படின்னா நம்ம ஜேசன் டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ இந்த எக்ஸ்பிரஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஜேசன் டேட்டாவை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும், எந்த விதமான எரரையும் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு லைன் வந்து இதில் ஆட் பண்ணணும். என்ன அப்படின்னா சேம் அதே ஆப் டாட் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இந்த எக்ஸ்பிரஸ் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்பிரஸை கால் பண்ணி டாட் ஜேசன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு ஒரு ரவுண்ட் ப்ராக்கெட்டை போடணும். இந்த கோட் போடணும். ஏன் இந்த கோட் போடுறோம் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஸ் வந்து இந்த பேக்கெண்ட் வந்து ஜேசன் டேட்டாவை ப்ராப்பராக எந்த விதமான தடங்களும் இல்லாமல் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லைன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். இந்த ரெண்டு லைனும் உங்கள் சர்வரில் இருக்கணும். ஓகேவா? ஸோ இது நீங்கள், அதாவது இது வந்து இந்த எரர் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இந்த கோடை வந்து எழுதணும், இந்த எரர் வந்ததுக்கு அப்புறம் இந்த கோடை வந்து நீங்கள் எழுதணும் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடாது. ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு சர்வர் எழுதக்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கோடெலாம் போட்டுடணும். அதாவது ஒரு சர்வர் நீங்கள் எழுதக்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கோடெலாம் நீங்கள் வந்து போட்டுடணும். இதெல்லாம் பிரெயினில் வந்து பதிவாகும். கண்ணை மூடிக்கிட்டு எக்ஸ்பிரஸ் சர்வர் எழுதக்கூட நம்ம என்ன பண்ணுவோம், ஆப் அப்படிங்கிற எக்ஸ்பிரஸ் வந்து ஆப்ங்கிற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கார்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். கார்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு கார்ஸில் வந்து ஆர்ஜின் நம்ம வந்து கொடுப்போம். எந்த ஃப்ரண்ட் அண்ட் யூஆர்எலோ அந்த ஃப்ரண்ட் அண்ட் யூஆர்எலோட பேஸ் யூஆர்எலை நம்ம வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஜேசனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த லைன் வந்து எழுதணும். ஜஸ்ட் அதுக்கப்புறம் ஒரு கெட் ஒரு ஏபிஐ நம்ம எழுதணும். ஒரு ஸ்டார்டிங்கில் சர்வர் வந்து லோட் ஆகக்கூட இனிஷியலாக ஏதாவது ஒரு மெசேஜ் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இது எழுதணும், கோடு எழுதணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சர்வர் போர்ட் வந்து லிசன் பண்ணணும். இந்த மிடில்வேர் இந்த ரவுட்டர்லாம் வந்து நம்ம இதேமாரி எழுத மாட்டோம். ஐ மீன் இந்த சர்வர் கோடுக்குள்ளேயே நம்ம ரவுட்டர்ஸ் வந்து எழுத மாட்டோம்.
ஏபிஐஸ் வந்து எழுத மாட்டோம். அதுக்கு தனியாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதில் எழுதி நம்ம அதில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் வரும், அதெல்லாம் பொறுமையாக வரும். இப்போ இதை மட்டும் மண்டையில் ஏற்றிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுமாரி காஸ் ஆர்ஜின் எரரை ஹேண்டில் பண்ணுவோம். தென் வந்து எக்ஸ்பிரஸ் ஜேசன் அப்படிங்கிறத இதை வந்து யூஸ் பண்ணுவோம். ஆப் டாட் யூஸ் எக்ஸ்பிரஸ் டாட் ஜேசன், அவ்வளோதான். ஓகேவா, இந்த லைன் எதுக்காகங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ ஜேசனை ப்ராப்பராக எந்த விதமான தடங்களும் இல்லாமல் ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இன்னும் வந்து டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து உங்களுக்கு ரெக்யூஸ்ட் வரும். ஓகேவா, ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஜேசன் டேட்டா உங்களுக்கு வந்து வரும். அதாவது போஸ்ட் மெத்தட்லாம் யூஸ் பண்ணக்குள்ள நான் சொல்கிறேன். போஸ்ட் மெத்தடில் யூஸ் பண்ணக்குள்ள ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து நம்ம டேட்டா அனுப்புவோம். ஓகே, ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேட்டா அனுப்புவோம். அந்த டேட்டா ஒரு ஜேசன் டேட்டாவும் உங்களுக்கு வரும். இப்போ போஸ்ட் பண்ணுறோம், ஸ்டோர் பண்ணுறோம், ஃபார்மில் என்ட்ரு பண்ணுவோம், அது ஃப்ரண்ட் எண்ட். நமக்கு ஃபார்மில் என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தோன்னே அந்த ஃபார்மில் இருக்கிற டேட்டாலாம் உங்களுக்கு பேக் எண்டுக்கு வரும். அது வந்து ஜேசன் டேட்டாவாக வரும். அந்த ஜேசன் டேட்டாவை இது ரீட் பண்ணணும். ஓகே, ஜேசன் டேட்டாவை இந்த பேக் எண்ட் வந்து ரீட் பண்ணணும். அது ரீட் பண்ணுறதுக்காக இந்த லைன்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகேவா, ஸோ இதை வந்து போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணக்குள்ள நம்ம வந்து கொடுக்கணும். பட் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து இன்பில்டாகவே நீங்கள் வந்து எழுதி வச்சிடணும். அதனால உங்களுக்கு நான் இந்த ஒரு லைனை நான் இப்போவே சொல்கிறேன். ஓகேவா, இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ நான் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு டேட்டா வந்துருச்சா. ஆக்சிஸில் என்றைக்குமே டேட்டான்னு ஒரு பார்ட் இருக்கும், அதுக்குள்ளே தான் என்னோட டேட்டா எல்லாமே வந்திருக்கும். ஓகேவா, அப்போ என்னோட கோடுக்கு போயிட்டு நான் இந்த ரெஸ்பான்ஸில் 2 இருக்கா, ஒரு எடுத்துரும், ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த டேட்டா மட்டும் எனக்கு வரும். இந்த டேட்டா மட்டும் 4 டேட்டா. இங்கே 2 டைம்ஸ் வந்துருக்குல்ல, இந்த 2 டைம்ஸ் வந்து உங்களுக்கு வேல்யூஸ் வந்து வந்திருக்கு. அது எதனால வந்திருக்கு, யாராச்சும் ஒரு ஆள் சொல்ல முடியுமா? ஏன் அந்த 2 வாட்டி 2 டைம்ஸ் ஏன் வருது? நம்ம ஒரு வாட்டி தான் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுறோம், பட் ஏன் அது 2 டைம்ஸ் வருது? ரியாக்ட்ல ஸ்ட்ரிக்ட் மோட்ல ஒரு டாக் பண்றோம். யா, குட். ஸோ நம்ம வந்து என்னைக்குமே நான் சொல்கிறது தான், இந்த ரியாக்டில் இந்த ஸ்ட்ரிக்ட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் நமக்கு இருக்கும். இதை வந்து நம்ம எடுத்து விட்டுருணும். ஏன் இந்த ஸ்ட்ரிக்ட் மோட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக அவங்க வந்து கொடுத்துருப்பான். ஒர்க் ஆகுதா, நம்ம கொடுக்கக்கூடிய எல்லாமே ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது 2 டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா 2 ஆகும். அந்த ரீசன்னால வந்து அது கொடுத்துருப்பான். அதை நம்ம எடுத்து விட்டுருணும். எடுத்து விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 1 டைம் நமக்கு வந்து வரும். ஓகே, ஸோ எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு வந்துருச்சு. ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரெஸ்பான்ஸை நான் கன்சோல் லாகில் போட்டேன். கன்சோல் லாகில் போகிறதுக்கு பதிலாக செட் யூசருக்குள்ளே போயிட்டு கால் பண்ணி இதில் வந்து ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுருவேன். ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுருவேன். ஓகே, ஸோ இதுமாரி போட்டுருவேன். இப்போ எனக்கு போட்டதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த யூசர்ஸ் மூலிமா நான் இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல அக்சஸ் பண்ணிக்கலாம். எப்படி அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம மேப்பிங் மெத்தட் எப்போதும் போல் யூசர்ஸ் டாட் மேப் யூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து யூசர் இருக்கும், ஒரு யூசர் எனக்கு வரும், தென் இண்டெக்ஸ் எனக்கு வரும். ஓகே, இந்த இண்டெக்ஸில் போயிட்டு ஸோ இதில் வந்து ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டு. ஓகேவா, அதுக்குள்ளே ஒரு லிஸ்ட்டு. ஸோ இதுக்குள்ளே ஒரு கர்லி பிரேசஸ் போட்டு யூசர் டாட் நேமு, வேறு என்னென்ன வருது, நேமு, ரோலு. யூசர் டாட் ரோல் நேம் வந்துருச்சு. ஓகே, யூசர் டாட் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த பேரண்ட் டேக் நம்ம இந்த டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் இல்லையா, இதோட பேரண்ட் டேக்கில் நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த கீயை வந்து நம்ம கொடுப்போம் இண்டிவிஜுவலாக ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இதில் வந்து இந்த இண்டெக்ஸ் வரும் இன்பில்டாகவே, அந்த இண்டெக்ஸை தூக்கிட்டு வந்து இதில் கொடுப்போம். அப்படி இல்லைன்னா இந்த யூசருக்கு ஒரு ஐடி இருக்கும், யூசர் டாட் ஐடி நம்ம கொடுத்துருப்போம், அந்த ஐடியும் கொடுக்கலாம். அதில் இருக்க அந்த டேட்டாவில் கண்டிப்பாக ஐடின்னு ஒன்று இருக்கும், அந்த ஐடியும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இண்டெக்ஸ் இன்பில்டாகவே அதில் வந்து ஒரு இண்டெக்ஸ் வரும், அதையுமே கொடுக்கலாம். ஓகேவா, ஸோ கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகே, என்னாச்சு வரல, கரெக்டாக தானே கொடுத்துருக்கோம். யூசர் டாட் நேமு, யூசர் டாட் ரோலு, யூசர்ஸ் டாட் மேப்பு,
இந்த ஃப்ரண்ட் எண்டில் ஏதோ பிரச்சனை. ஓகே, ஜஸ்ட் நான் சர்வரை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ரன் பண்ணி வாங்க. ஓகே, ஓ இதில் வந்து இதை கொடுத்துட்டேண்ணா, சாரி. இதில் வந்து ரவுண்ட் ப்ராக்கெட் தான் கொடுக்கணும். ஓகேவா, கர்லி பிரேசஸ் கொடுக்காம அந்த இதில் அனானமஸ் ஃபங்க்ஷனில் ஜஸ்ட்டு ரவுண்ட் ப்ராக்கெட் கொடுக்கணும். இப்போ வந்துச்சா? ஸோ ஏன்னா அது வந்து அது இப்படி கொடுத்தா தான் நமக்கு வந்து வரும். உள்ளே நம்ம டேக் ரெப்ரசென்ட் பண்ணுறோம், ஒரு ஒரு HTML டேக், அதாவது ஒரு JSX டேகை நம்ம வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுறோம். அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கர்லி பிரேசஸ் கொடுக்கக்கூடாது, ரவுண்ட் ப்ராக்கெட் கொடுத்தா தான் அது வந்து பார்ஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ கொடுத்தோம் அப்படின்னா ராகுல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து வந்துருச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேக்எண்ட்லேருந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு நம்ம டேட்டாவை வந்து அனுப்புறதுக்கு இந்த ப்ராசஸில் தான் நம்ம வந்து ஒர்க் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு யூஆர்எல் வந்து இந்த யூஆர்எல் லோக்கல் ஹோஸ்ட் யூசர்ஸ் அப்படிங்கிற யூஆர்எல் நம்ம கொடுத்து நம்ம இங்கே பேக்எண்டில் API எழுதி நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுவோம். ஒரு லோக்கலில் ப்ராஜெக்டை ரன் பண்ணக்குள்ள இப்படி தான் பண்ணுவோம். நம்ம வந்து ஒரு ப்ரொடக்ஷன் லெவலில் நம்ம ஒர்க் பண்ணக்குள்ள வெர்சல் இல்லை ரெண்டர் அப்படிங்கிற ஏதாவது ஒரு இது மூலயமா நம்ம வந்து டெப்ளாய் பண்ணிவிட்டு அந்த யூஆர்எல் இந்த இடத்துல கொடுப்போம். ஓகே, ஸோ பட் பேசிக்காக இப்படி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ரவுட்டர்ஸோட பேசிக்ஸ் ஆல் இஸ் கம்ப்ளீட்டட், எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் ரவுட்டரோட அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்னும் வந்து போஸ்ட் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுறது, கெட் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஒன்றா நம்ம அப்படியே பார்த்துட்டு போகலாம். ஓகே, ஸோ இது எல்லாருக்குமே புரிஞ்சுதா? யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா அதில்? ஸோ எனி டவுட்? ஓகே, டன். நான் வந்து நோட்ஸ் அனுப்பிவிடல, எக்ஸ்பிரஸுக்கு எதுக்குமே நோட்ஸ் அனுப்பிவிடலன்னு நினைக்கிறேன். Node.js-க்கும் நோட்ஸ் அனுப்பிவிடலன்னு நினைக்கிறேன். நான் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு அனுப்பிவிடுறேன். எல்லாத்துக்குமே அனுப்பிவிட்டு அந்த ட்ரைவ் லிங்க் நான் மொத்தமாக அக்சஸ் கொடுத்துட்றேன். அதை நீங்கள் ஃபியூச்சரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் 1 செகண்ட்.